ஒரு முதலமைச்சரை 40 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த மாநில முதலமைச்சரை 10 நிமிஷம் பார்க்கறது என்பது விஜய்க்கு துரோகம் நம்ம நினைக்கல, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு துரோகம் நம்ம நினைக்கல. அமித்ஷா கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்க்கும்போது ஒரு மீட்டிங்கை கேன்சலில் ஒத்தி வச்சுட்டு வந்து கேரளா சீஃப் மினிஸ்டரை பார்த்துட்டு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போனார். அந்த கேரளா சீஃப் மினிஸ்டர் பாஜக இல்லையே, காங்கிரஸ் தானே. மோடி வந்து காங்கிரஸ் எடுத்தது தப்பு அப்படிங்கிறாராம். அப்போ காங்கிரஸ் முதலமைச்சர் நீங்கள் வந்து கேரளாவில் பார்த்தீங்களா, அது என்ன நியாயம்? முதலமைச்சர் என்பவர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர். விஜய் இஸ் நாட் ரெப்ரசன்டிங் டிவிகே இன் டெல்லி, இஸ் ரெப்ரசன்டிங் தமிழ்நாடு. டெல்லி பாஜக என்ன நினைக்குதான், ஆளுமைகள் வேணாம், வெங்கையா நாயுடு, ராஜ்நாத் சிங்கு, அப்புறம் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, டம்மி பேசுறது தான் போதும். நண்டா மாதிரி சொன்ன பேச்சு கேட்டு கழுத்து போட்டு. இப்போ அண்ணாமலை அடுத்த திட்டம் என்ன சார்? அண்ணாமலை தனி கட்சி தோங்குற மூடில் இருக்கான்னு கேள்விப்பட்டோம். அது இன்னும் அவர் மறுக்கலை. ஓரளவுக்கு அந்த மூடில் மறுக்கவும் இல்லை, ஆதரிக்கல, மறுக்கலை. அண்ணாமலைக்கு என்னென்னா 2 திராவிட கட்சிகளும் ஒழியணும்னு ஆசைப்படுறாரு. தமிழ்நாடு பாஜக வெண்டிலேட்டரில் இருக்குது. வெண்டிலேட்டரில் எடுத்தால் காலி, வெண்டிலேட்டர் இருக்க வரைக்கும் வெண்டிலேட்டரில் இருக்கும். வெண்டிலேட்டரில் இருக்கிற கட்சியை எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு விட்டாங்க. அண்ணாமலை முட்டி மோதி பார்த்தார், அவருக்கு ஒன்றும் மரியாதை கிடைக்கல. நைனார் நாங்கள் ராஜினாமா பண்ணி லெட்டரை கொடுத்தாராம். தோற்ற உடனே அவர் டீசெண்டாக கொடுத்துட்டார். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்புறம் சொல்லணும்னாங்க. அவர் கண்டினியூ பண்ணுறார். இன்டீரியம் பிரசிடென்ட் தான். இந்த பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும். தினமலர் நேருக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ஜேகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, நல்லா இருக்கேம்மா. சார், இப்போது பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் முதல்வர் விஜய் வந்து டெல்லி பயணம் பார்த்தோம். நாம நேற்று போயிருக்கார், டெல்லிக்கு போயிருக்கார். ஒரு 10 நிமிடம் தான் ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டது பிரதமருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 10 நிமிடம் நமக்கே தெரியும், வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, சால்வை போடுறதே 10 நிமிஷம் முடிஞ்சிடும். இது அவர் என்ன சார் பேசியிருப்பார்? விஜய் முதலமைச்சர் விஜயோட டெல்லி பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். அது விஜய் மேலே தப்பு இல்லை. விஜய் ப்ரிப்பேர்டாக எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. டாக்குமெண்டேஷன், காவேரியிலேருந்து மேகதாது எல்லாம் கொண்டு போயிருக்காரு. ஆனால் என்ன காரணமோ, மோடி நம்ம என்ன எதிர்பார்த்தோம், மோடி விஜயை லைக் பண்ணுறாரு, யங் மேன், திமுகவை டெமாலிஷ் பண்ணார். யார்கிட்டயே சொன்னால் எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம பண்ண முடியாத விஜய் பண்ணிட்டாருப்பா, திமுகவை நம்ம வந்து அசுர சக்தி ஒழிக்க முடியாதுன்னு நினச்சோம், விஜய் சின்ன பையனாக இருந்து ஒழிச்சிட்டாரு அப்படின்னு பாராட்டி பேச நம்ம டெல்லி வட்டாரங்கள், நமக்கு நேரில் கேட்கல, வட்டாரங்கள் சொல்லப்பட்டது. விஜய் மேலே ஒன்றும் அவருக்கு இன்னும் ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதா நமக்கு தெரியல, இது வரைக்கும் தெரியல. ஆனால் நேற்று இந்த சந்திப்பு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா முதல் தடவையாக டெல்லிக்கு போகிறார். அதுவும் ஒரு முதலமைச்சராக, எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். விஜய்ங்கிறத விட்டுருங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதி ஆதாரங்களை கேட்குறதுக்கும் அவருக்கு உண்டான உதவிகளை கேட்குறதுக்கும் முதலமைச்சர் போகிறது வழக்கம். சரி, உங்களுக்கு அவரை காங்கிரஸில் கூட்டணி சேர்த்தது பிடிக்கல. நேற்று கேரளா சீஃப் மினிஸ்டர்கிட்ட 40 நிமிஷம் பேசுனீங்களே, அது அவர் என்ன கம்யூனிஸ்டா, பிஜேபியா, காங்கிரஸ் தானே? ஆமாம். அவர்கிட்ட மட்டும் எப்படி கொஞ்சம் பேசி உங்களோட பர்சனல் யூடியூப்பில் போட்டிங்க, பர்சனல் ஃபேஸ்புக்கில் போட்டிங்க, எல்லாம் பர்சனலாக போட்டிங்க. அதை நான் குறை சொல்லலை. அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு இல்லையா? அமித்ஷா சந்திச்சிருக்காரு, நான் குறையாக சொல்ல. பிரதமர் ஒரு முதலமைச்சரை 40 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த மாநில முதலமைச்சரை 10 நிமிஷம் பார்க்கறது என்பது இவருக்கு விஜய்க்கு துரோகம் நம்ம நினைக்கல, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு துரோகம் நம்ம நினைக்கிறேன். ஏன்னா என்ன காரணம்னா, விஜய் போய் அவர் சினிமாவை பற்றியோ பர்சனல் பற்றியோ லைஃப்பை பற்றியோ கேட்க போகிறதில்ல, தமிழ்நாட்டுக்கு உண்டான நல்ல விஷயங்களை கேட்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், காது கொடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி 10 நிமிஷம் 5 நிமிஷம் உபச்சரணையிலேயே முடிஞ்சிடும். ஷால் போத்துறது, புக்கை கொடுக்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, போஸ் கொடுக்குறது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சீஃப் செக்ரட்டரி சாய்குமாரும் சிஎம் மட்டும்தான் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே அலவுட். அதை வச்சு நான் போயிருந்தா கூட அவங்களெல்லாம் சிஎம் ப்ரோட்டோகால் பிரகாரம் பிஎம் ப்ரோட்டோகால் 2 பேர் தான் விட்டாங்க. சீஃப் செக்ரட்டரி ஃபைலாக வச்சுருந்தார் கையில், எல்லா விதமான டாக்குமெண்டேஷன் எல்லாம் தயாராக ரெடியாக வச்சுருந்தார். ஏதோ ஒரு வேண்டாவரப்பா மனுவை வாங்கி போட்டு வேண்டாவரப்பா பண்ணிவிட்டு அமித்ஷா கூப்பிட்டு இவரே அமித்ஷா பாருன்னு சொல்லிட்டு, அதே அமித்ஷா எப்படி தெரியுமா கேரளா சீஃப் மினிஸ்டரை பார்த்தாரு? He was in midst of a major meeting. 2 நாளைக்கு முன்பு அமித்ஷா கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்க்கும்போது ஒரு மீட்டிங்கை கேன்சலில் ஒத்தி வச்சுட்டு வந்து கேரளா சீஃப் மினிஸ்டரை பார்த்துட்டு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போனார்.
அந்த கேரளா சீஃப் மினிஸ்டரும் பாஜக இல்லையே, காங்கிரஸ் தானே. ம் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டார். நிர்மலா சீதாராமன் மட்டுமே கொஞ்சம் உருப்படியாக நல்லபடியாக விஜய் வாங்க வாழ்த்துக்கள் சொல்லி தமிழில் பேசி, விஜய்க்கு இங்கிலீஷ் தெரியாமல் இல்லை, அவர் லயோலா தான். ஆமாம், அவர் வந்து ஹைலி எஜுகேட்டட், இங்கிலீஷ் சரளமாக பேசுவார். நான் எங்கூட பேசி பார்த்துருக்கேன். ம் ஸோ நீங்கள் வந்து ஸ்டாலின் மாதிரியோ மற்ற மாதிரி இபிஎஸ் மாதிரியோ டிரான்ஸ்லேட்டர் தேவையில்லை விஜய்க்கு. விஜய்க்கு வந்து நல்ல ஆங்கிலம் பேச தமிழ் பேச தெரியும். ஸோ பிரைம் மினிஸ்டரோட ஆங்கிலம் தான் பேச நம்ம கேள்விப்படுறோம், நம்ம பக்கத்து உள்ளே இல்லை. நிர்மலா சீதாராமன் தமிழே பேச, வாங்க விஜய் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள்லாம் பேசிட்டு என்னென்ன ஒன்றுமே பண்ணித்தரேன் தமிழ்நாடு, நீங்கள் எல்லாம் ப்ரப்போசல் அனுப்புங்க, எங்கள் கூட கோஆப்ரேட் ஆகுனா உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி, தமிழ்நாடு மக்கள் மேலே எங்களுக்கு ஒன்றும் கோவம் கிடையாது, உங்களை தேர்ந்தெடுத்து வாழ்த்துக்கள் சொல்லி பேசி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் செலவால் அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை விஜய் துவக்கி வைக்கிறதா இருந்தது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மந்தவெளி வாசி டாக்டர் சாந்தி ஸ்ரீ துல்லுப்படி பண்டிட்னு தெலுங்கு பிராமணர். அவங்க தமிழ்நாட்டை இங்கே படித்ததெல்லாம் ரோசரி மெட்ரிகுலேஷன் தான் படித்தாங்க, செலமரிசில் படித்தாங்க. இப்போ வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்து சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்க விஜயை வரவேற்கிறதுக்கு காத்துட்டு இருந்தாங்க. தமிழ்கார பெண்மணியாக இருந்ததுனாலும் விஜய் நம்ம லோக்கல் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினும் போயிருக்கார், அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு சொல்லப்பட்டதான் நிகழ்ச்சி கேன்சல், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவரும் போல் அவங்களும் ஒன்றும் ஏற்பாடு பண்ணல. அப்புறம் சோனியா ராகுல் பார்க்கக்கூடாதுன்னு அழுத்தம் தெரிவித்தாங்க. என்ன காரணம் சார்? என்னங்க இது, ஸ்டாலின் இது வரைக்கும் போன போதெல்லாம் பிரைம் மினிஸ்டரையும் பார்ப்பார், சோனியாவும் பார்ப்பார், ராகுலையும் பார்ப்பார், வந்துடுவார். கலைஞர் இருக்கும்போது போகும்போது மன்மோகன் சிங்கையும் பார்ப்பார், அவங்களையும் பார்ப்பார், எதிர்கட்சியும் பார்ப்பார், வந்துடுவார். வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போதே சோனியா காந்தி போய் பார்ப்பார், என்டிஏவில் இருக்கும்போது பார்ப்பார். இது வந்து டெல்லி விசிட் என்பது ஒரு சம்பிரதாயமான ஒரு, அங்கே போய் கூட்டணியோ அதுவும் பேச போகிறதில்ல. ஆமாம், விஜய்க்கு என்னென்னா ராகுலையும் சோனியா காந்தி பார்க்கல அவர் இது வரைக்கும், அவர் அம்மா மாதிரி நினைக்கிறார். ஸோ போய் பார்த்து மரியாதை செலுத்தி வரலான்னு போடும்பொழுது ஏன் இந்த பாலிடிக்ஸை பிஜேபி பண்ணுறதுன்னு தெரியல, ஏன் இந்த பாலிடிக்ஸ் கையில் எடுக்குதுன்னு தெரியல. இது வந்து தமிழ்நாட்டுக்கு அணைக்கும் அநீதின்னு சொல்ல மாட்டேன், அது ரொம்ப அதிகமான வார்த்தை. தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறதா இருந்தால் ஓரளவுக்கு ஒரு முதலமைச்சரை புறக்கணித்தீங்கன்னா மாநில புறக்கணித்த மாதிரி தானே. அப்போ சார் இப்போது சோனியாவும் இவங்க காங்கிரஸ், அவங்களுக்கு எப்படி வந்து பிஜேபி அழுத்தம் தர முடியும் கேன்சல் பண்ணுறதுக்கு? விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கலாமே. சோனியா கேன்சல் அழுத்தம் கொடுக்க முடியாது, கொடுத்தா கேட்கவும் மாட்டாங்க. ஆமாம், அதிகார மட்டத்துலேருந்து அழுத்தம் கொடுக்கலாமே. பாஜக என்ன நினச்சது, முதல்ல விஜய் ஜெயிச்சிருவார், திமுக தோற்று போயிடும், அதிமுகவும் உடஞ்சி போயிடும், நம்ம பிரதான எதிர்கட்சியாக வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தது. அவங்க பிளானே அதான், லாங் டேர்ம் பிளான். திமுக காலி பண்ணோம், அதிமுக காலி பண்ணோம். அதிமுக அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஓரளவு காலி ஆச்சு. அப்புறம் இப்போது திருப்பி ஒன்றா சேர்ந்து ஒரு அந்த கூட முழு வடிவம் இல்லை. திமுக தோல்வியிலேருந்து வரக்கூடிய மனநிலையில் ஸ்டாலின் இன்னும் புலம்புறாரு, சின்ன பாயிட்டு தோற்று போயிட்டுமா, சின்ன பாயிட்டு இன்னும் புலம்பிட்டு இருக்கார். அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, நம்ம அதை கமெண்ட் பண்ண முடியாது, ஏன் தோற்றோம் ஏன் ஜெயிதுன்னு சொல்கிறது இல்லை. ஸோ அதுவும் அதிமுகலையும் பிரச்சனை மாதிரி திமுகவில் பிரச்சனை இருக்குது. கனிமொழி வர்சஸ் உதயநிதினு ஓடுது. கனிமொழி சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா கட்சி, உங்கள் அப்பா கட்சி, எங்கள் அப்பா கட்சி, எனக்கு உரிமை உண்டு, உங்களுக்கு என்ன பாத்தியத்தையோ எனக்கு அந்த பாத்தியத்தை இருக்குது. என் கண் முன்னாடி எங்கள் அப்பா வளர்த்த கட்சி அழிஞ்சு போகிறத நான் ஒழுக்க மாட்டேன், அப்பா பையன் கூட்டாளியை நான் ஒத்துக்க மாட்டேன். சமரீசன் இன்டைரக்டாக கனிமொழிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஸோ அங்கேயும் பிளவுன்னு வராட்டி கூட ஒரு விரிசல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் மோடி ரசிக்கிறார். ஏன்னா அவங்க கட்சியில் ஒரே ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, எல்லாம் வாஷ் அவுட்டு, யூனியன் மினிஸ்டர் வாஷ் அவுட்டு, மாநிலத்தில் வாக் அவுட்டு, கவர்னர் 926 ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அதுவும் ஆமாம், அதில் ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. அதோ அட்லீஸ்ட் வந்தார் ஊட்டியில். அது ஊட்டியில் அந்த கிரெடிட் கொடுக்க வேண்டியது பாஜகவில். ஆர்எஸ்எஸ் 2 ஆண்டுகளாக ஊட்டியில் ஆர்எஸ்எஸ் பண்ண வேலை அதிதீவிரமானது, அப்படி உயிரை கொடுத்து பாடுபட்டுருக்கு. மற்ற இடங்களில் ஆர்எஸ்எஸ் நீங்கள் யூஸ் பண்ணல, அழையா விருந்தாலே போ அவங்க தயாரில்லை, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா போய் ஜெயிச்சு வச்சு கொடுப்பான். மகாராஷ்டிராவில் பிஜேபி யார் காரணம்? ஆர்எஸ்எஸ் தான். ஃபட்னவிஸ் போய் கூழ்ந்தார் காலில் நாக்பூரில், ஐயா என்னை காப்பாற்றுங்கன்னார், அஞ்சேல் போங்க அப்படின்னு ஜெயிக்க வச்சு காமிட்டாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு அந்த பவர் உண்டு, பேக்ரவுண்டில் இருந்தால் கூட உண்டு. ஸோ இவர் ஊட்டியில் ஜெயிச்சிட்டார். இது என்ன புரியுதுன்னா, ஸோ மோடி வந்து என்ன பார்க்குறாரா, நம்ம பண்ண முடியாத விஜய் பண்ணார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவர் காங்கிரஸையும் விசிக கூட சேர்த்துக்கினாரு அப்படிங்கிற எண்ணம். விஜய் வந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல், அவரை போய் நீங்கள் பாஜக கைம்பிள்ளையாக மாற்றணும்னு நினைக்கிங்கன்னா அது நடக்காது. லீமாராஸ் வழியாக ப்ரெஷர் கொடுக்க பார்த்தாங்க. பாண்டிச்சேரியில் இன்னும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு யார் காரணம்?
லீமாராஸோட பையன். அவ்வளோதான் காரணம். தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி அமைக்கிறது யார் காரணம்? லீமாராஸ் தான் காரணம். அப்போ இந்த லாட்ரியோட அந்த சாம்ராஜ்யம் பாஜகக்குள்ளேயும் ஆட்சி நடத்திட்டு இருக்குன்றீங்களா சார்? பாஜகவுள்ள ஆட்சி பாஜகவில் பாண்டிச்சேரியில் ரூல் பண்ணுறதே சார்ல்ஸ் மார்ட்டின் தானே. அங்கே இங்கே மாப்பிள்ளை, அங்கே மருமகன், அவ்வளோதான், வித்தியாசம் கிடையாது. நான் மருமகனை பற்றி குறை சொல்ல மாட்டேன். நான் அவர் வந்து இது வரைக்கும் லாட்ரிலாம் ஒன்றும் கொண்டு வரல. அவர் பாட்டுக்கு விஜய்க்கு ஆதரவு இருந்துட்டு வர்றாரு. தப்பு சொல்ல முடியாது. இது வரைக்கும் தப்பு பண்ணல அவர், எக்ஸப்ட் போஸ்டிங், அது அப்புறம் வரலாம். ஸோ என்ன பிரச்சனைன்னா, மோடி வந்து காங்கிரஸ் எடுத்தது தப்பு அப்படிங்கிறாராம். அப்போ காங்கிரஸ் முதலமைச்சர் நீங்கள் வந்து கேரளாவில் பார்த்தீங்களா, அது என்ன நியாயம்? முதலமைச்சர் என்பவர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர். விஜய் இஸ் நாட் ரெப்ரசன்டிங் டிவிகே இன் டெல்லி, இஸ் ரெப்ரசன்டிங் தமிழ்நாடு. தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுக்கலாம், கொடுக்க தவறிட்டீர்கள்னு அர்த்தம். ஸோ இப்போ என்னென்னா, பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்களா, டெல்லி பிஜேபிக்காரங்களாம் காங்கிரஸ் உயிர் கொடுத்துட்டாருங்க அவர். ஏங்க 10 எம்எல்ஏக்கு இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும். நீங்கள் அந்த வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? காங்கிரஸை தவிர திமுக இப்போ புது பேச்சு அடிப்படுது, திமுகவும் பாஜகவும் ஒன்றா வரப்போகுதுன்னு. அவங்களுக்கு தேவை 30 எம்பி இருக்குது. தமிழ்நாடு எக்கெட்ட போனால் அவங்களுக்கு என்ன வந்து? தமிழ்நாடு வந்து மத்திய பாஜக கை கழுவி ஒரு 2 ஆண்டு காலம் இருந்து நம்ம கேள்வி. ரொம்ப நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த வெஸ்ட் பெங்கால் தான் அவங்களுக்கு எய்மாக இருந்துச்சு. இது வெஸ்ட் பெங்கால் முடிச்சோன்னே தமிழ்நாட்டுக்கு வந்து சரி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வெஸ்ட் பெங்கால் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது தமிழ்நாட்டை அவங்க கொஞ்சம் பார்த்து வேலை செய்வாங்க பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கேயும் அது செயல்பட்ட மாதிரி தெரியலையே. ஏன்னா அதே இப்போ தமிழிசை ஏன்னா அவங்களே தான் கோல வச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு இன்னும் தடையாக இருக்குது தமிழ்நாட்டில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்களோட பார்வை இங்கே படுமா இல்லையா சார் பாஜகவோட? வெஸ்ட் பெங்காலுக்கு பிறகு தமிழ்நாட்டு திரும்ப வேண்டிய பார்வை யூபியில் திரும்பிடுச்சு. இப்போ யூபி தேர்தல் வருது, யூபியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா யூபி வந்து பிரைம் மினிஸ்டரோட தொகுதி, வாரணாசி. அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். வாரணாசியில் எம்எல்ஏ பிஜேபி தோற்று போன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஆமாம். அந்த மாதிரி நடக்கூடாதுன்னு பார்க்குறாரு. அயோத்தியிலேயே தோத்துட்டாங்க. அயோத்தியில் தோத்துட்டாங்க. ஆமாம். அந்த மாதிரி அதனால் என்ன பண்ண சொல்கிறாங்க, சரி விட்டு அமித்ஷா விட்டு. சரி, தமிழ்நாடு பாஜக வெண்டிலேட்டரில் இருக்குது. வெண்டிலேட்டரில் எடுத்தால் காலி, வெண்டிலேட்டர் இருக்க வரைக்கும் வெண்டிலேட்டரில் இருக்கும். வெண்டிலேட்டரில் இருக்கிற கட்சியை எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு விட்டாங்க. அண்ணாமலையும் முட்டி மோதி பார்த்தார், அவருக்கு ஒன்றும் மரியாதை கிடைக்கல. நயினார் நாகேந்திரன் ராஜினாமா பண்ணி லெட்டர் கொடுத்தாராம் தோற்ற உடனே. அவர் டீசெண்டாக கொடுத்துட்டார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்புறம் சொல்கிறோன்னாங்களாம். அவர் கண்டினியூ பண்ணுறார். இன்டீரியர் பிரசிடென்ட் தான். எப்படி செல்வ பேருந்து இன்டீரியர் பிரசிடென்ட்டாக கண்டினியூ பண்ணுறாரோ, இந்த பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் டெல்லி ஆட்டி வைக்கிற மாதிரி திமுக அதிமுக தவேக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. இவங்களே முடிவு எடுத்துருவாங்க. காங்கிரஸும் பாஜகவும் டெல்லி சொல்கிறபடி ஆடுறதுக்கு ஒரு பொய்க்கால் குதிரை மாதிரி ஆகிப்போச்சு. பாஜக டெல்லி என்ன சொல்லுதோ அது கேட்கணும், காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அது கேட்கணும். இப்போ செல்வ பிறந்தவங்க வீட்டுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் என்ன ஆச்சு? ஒன்றும் நடக்கல. அடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி ஆளை போட போகிறார், மாணிக்க தக்கர் போட போகிறாங்க, ஜோதிமணி போட போகிறாங்க, ஒன்றும் நடக்கல. அது அப்படியே ஓடும். இங்கேயும் பிஜேபியில் அப்படியே ஓடும். திருப்பி தமிழிசை, வானதி, பொன்னார், நயினார், இது இப்படியே ஓடும். அது யாரோ சொன்னாங்க திராவிட பாஜக, நாங்கள் சொன்னால் கோவம் மட்டும் வருது, ஆனால் உண்மை. ஸோ தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே விஜய்க்கு எதிரணியில் இருக்கான இல்லை. திமுகவோட வாக் அவுட் தான் பண்ணிது. நல்லா யோசிச்சு பாருங்கள், எதிர்க்கல. எடப்பாடி மட்டும்தான் எதிர்த்தார், இதெல்லாம் வாக் அவுட்டு. ஸோ திமுகவும் சாஃப்ட் அப்ரோச்சை கடைப்பிடிக்குதா? ஏன்னா சில அதிகாரிகள் தனக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை வேண்டிய இடத்துல வச்சு நம்மளை காப்பாற்றினா போதும். திமுக அதிமுக ஒரே எண்ணங்க, நீ ஆள் நான் ஆள்றேன், நான் ஆள்லன்னு நீ ஆள், என்னை நீ காப்பாற்று உன்னை காப்பாற்றுறேன். ஸ்டாலின் என்ன பேசினார்? எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு வழக்கில் கைது செய்வோம், ஊழல் வழக்கில் விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி, என்னாச்சு 5 வருஷம் ஒன்றும் நடக்கல. இவர் என்ன சொன்னார்? அதுக்கு முந்தின இதில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுகவை கைது செய்வோம், ஒன்றும் கைது பண்ணல. சரி, கேனர் மேலே ஹைகோர்ட் எஃப்ஐஆர் போட சொல்லி எத்தனை மாதம் ஆச்சு? போடல. 4-5-6 மாதம் ஆயிடுச்சு. ஹைகோர்ட்டுக்கு மதிப்பு. சரி, ஆட்சிகள் மாறும், திமுக போச்சு, தாவேக்கா வந்தது. தாவேக்கா வந்தோடனே ஹைகோர்ட்டோட ஆர்டரை மதிக்கணுமா மதிக்கலையா? இல்லை. அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்துருக்க திமுக சார்பு அதிகாரி. ஸோ எல்லா கட்சிகளுமே மக்கள் நலன்கிறதெல்லாம் வாய்ப்பேச்சு. நம்ம நலன், நம்மளோட சுயநலன், அதுக்கு எல்லாத்தையும் அது ஒரே எக்ஸாம்பிள். திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கணும்னு திமுகவும் அதிமுகவும் பாடுபட்டு நம்புறோம். அது நியூஸ் வெளியில் வந்துடுச்சு. அதனால தான் இவனை கோச்சிட்டு போனான்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்குன்னா போய் நமக்கு தெரியாது. தமிழக மல்லனுங்கிறதெல்லாம் வாய்ப்பேச்சு. நம்ம சீட்டை காப்பாற்றிக்கணும், நம்ம சொத்தை காப்பாற்றிக்கணும், நம்ம பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போகும்போது அப்புறம் என்ன தமிழர்கள் பாஜக வந்து நீ கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அண்ணாமலை இருக்கும்போது 18% வரைக்கும் இந்தியா. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அண்ணாமலை புதிய கட்சி துவங்க போகிறார், அதுக்கான போஸ்டர்ஸ் ஒட்டுறாங்க. கோயம்புத்தூர் அந்த போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு, அதுக்கான தொடர்பு எண்ணெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களுக்கு முன்னே சிபிஎஸ்சி அதை பற்றி ஒரு அறிக்கை அவர் விட்டார். அது எல்லாமே சொன்னாங்க, மத்திய அரசுக்கு எதிராக அண்ணாமலை அறிக்கை விட்டார், அவர் இப்போ வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார், மத்திய அரசுக்கு எதிராக கருத்துரை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டாலும் சொல்கிறாங்க. ஸோ அண்ணாமலையோட மனநிலை எப்படி சார் இருக்குது? அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு? அந்த 9ஆம் கிளாஸ் இருக்கிறத வந்து இப்போ அமுல்படுத்த போகிறீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்ட்டு இருக்கார் அவர். இந்த அறிக்கையை அண்ணாமலை ஒரு ஆல்மோஸ்ட் தேசிய தலைவர், பாஜகவில் புகழ்பெற்ற முகம், தர்மேந்திர பிரதானை கூப்பிட்டு ஃபோனில், பிரதான்ஜி ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ், ஒய் கான்ட் யூ ஸ்டாப் இட், எவ்வளோ நேரம் போகுது, ஒரு லெட்டர் எழுதி போடலாம், ஆமாம், கூரியர் அனுப்பலாம், இல்லை டெல்லியிலேருந்து நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். இன்டர்னல் மேட்டர், இன்டர்னல் மேட்டர் சால்வ், இது பெரிய ஒன்றும் ஏதோ குறிப்பிடத்தகுந்த மேட்டர் தான். பொது வழியில் வர வேண்டிய அவசியம் இல்லாத மேட்டரை பொது வழியில் கொண்டு வந்ததன் வாயிலாக என்ன உணர்த்த விரும்புகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக வரும். இது ஒன்றும் இண்டோ சீனா பிரச்சனையோ இண்டோ இலங்கை பிரச்சனையோ இல்லை, ஒரு சாதாரண ஒரு மேட்டர், சப்ப மேட்டர். அவருக்கு ஒரு நிலை, அவர் தலைவர், அது தப்பே கிடையாது, இஸ் அ பாண்ட் லீடர். அவருக்கு உண்டான மரியாதையை தமிழக பாஜகவும் கொடுக்கல, மத்திய பாஜகவும் கொடுக்கல. அவர் வேணுங்கிற போது கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணி கேம்பெயின் பண்ண வச்சார். அப்போ கூட சொன்னாராம், நான் கேம்பெயின் பண்ணுவேங்க, ஆனால் என்னை எதிர்த்தவங்களுக்கு தான் முதல்ல கேம்பெயின் பண்ணுவேன், வானதி, தமிழிசை, முருகனுக்கெல்லாம் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு வந்தார். அந்த பெருந்தன்மையாவது மதிப்பு கொடுக்கணும். எம்பி நீங்கள் எம்பி குதிச்சாங்க, ஒன்றும் நடக்கலை. தமிழக மாநில தலைவராக போட போகிறீங்க, அதுவும் ஒன்றும் நடக்கலை. எத்தனை நாளுங்க ஒரு தலைவரை காக்க வைக்க முடியும்? ஏன்னா அவர் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் மாதிரி, லீடர் இன் வெயிட்டிங்க. ஏன்னா அதை யாரோ சொன்னாங்க, டெல்லியில் ஒரு முக்கியமான பாஜக தலைவர்கிட்ட பேசுகிறேன், அட போயா, டெல்லியோட தேசிய தலைவர் போகிறதுக்கே 2 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு. நட்டாவுக்கு அப்புறம் நட்டா இருந்து கண்டினியூ ஆகி இன்டரிம் பிரசிடென்ட்டு, எக்ஸரிம் பிரசிடென்ட்டு, அடாக் பிரசிடென்ட்டு, மத்திய பாஜக ரூல் என்னென்னா பாஜக தலைவராக இருப்பவர் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடாது. ஆமாம், அமித்ஷா எப்படி ராஜினாமா பண்ணார்? அமித்ஷா பாஜக தலைவராக இருந்தார். இந்த மூமெண்ட் டிபிகா மினிஸ்டர் அடுத்த நாள் போய் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். அது பாஜகவோட ரூல், யாராக இருந்தாலும். நட்டாவுக்கு மட்டும் அந்த ரூல் மாற்றிட்டாங்க. இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டெல்லி பாஜக என்ன நினைக்குதான், ஆளுமைகள் வேணாம், வெங்கையா நாயுடு, ராஜ்நாத் சிங்கு, அப்புறம் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, டம்மி பீஸ் இருந்தால் போதும். நட்டா மாதிரி சொன்ன பேச்சு கேட்டு கழுத்து போட்டு நிதின் நவீன் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார், நாங்கள் சத்தமே காணும் போச்சு. ஸோ இப்போ திமுக எடுத்திங்கன்னா தலைவர் ஸ்டாலின், அவருக்கு மேலே யாராவது இருக்காங்களா? இல்லை. அதிமுக எடுத்திங்கன்னா தலைவர் எடப்பாடி, அவருக்கு மேலே யாரும் இருந்து தூக்கி போட்டுருவார். தாவகால விஜய், விசிகால திருமா, பாஜகவில் நிதின் நவீனுக்கு மேலே 50 பேர் இருக்காங்க. அமித்ஷா, மோடி, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன். அப்போ எப்படிங்க மதிக்க முடியும்? கட்சி தலைவர்ன்ற மதிப்பு போச்சு, டம்மி பீஸ் தான். ஸோ அங்கேயே 2 வருஷமாக போட போது தமிழ்நாட்டெல்லாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றுமே பண்ணல. ஸோ தமிழ்நாட்டு ஷீனமாக போயிட்டு தானே, ரொம்ப ஷீனமாக. தமிழ்நாடு பாஜக ஒரு அழிவின் விளிம்பில் இருக்குது. அது ஏதோ என்ன நடக்குது, கடவுள் புண்ணியத்தில் வண்டி ஓடுதுமா, அந்த மாதிரி வண்டி ஓடுது. அண்ணாமலை அடுத்த திட்டம் என்ன சார் இருக்கும்? அண்ணாமலை தனி கட்சி தோங்குற மூடில் இருக்கான்னு கேள்விப்படுறோம். அது இன்னும் அவர் மறுக்கலை. ஓரளவுக்கு அந்த மூடில் வந்து மறுக்கவும் இல்லை, ஆதரிக்கல, மறுக்கலை. அவர் அமைதியாகிட்டார். ஃபாரின் போயிட்டு அமெரிக்கா போயிட்டு வந்தார், 1 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தார். அண்ணாமலைக்கு என்னென்னா 2 திராவிட கட்சிகளும் ஒழியணும்னு ஆசைப்படுறாரு. அதான் கூட்டணி வேண்டான்னாலும். இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், அவர் தலைவராக எடுக்கிறதுக்கு கேட்டபோது 2-3 கண்டிஷன் போட்டாராம். 5 ஆண்டுகள் என்னை தலைவர் பதவியில் எடுக்கக்கூடாது, பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக தான் போட்டி போடும், நான் சொல்கிற வேட்பாளர்கள் தான், இந்த தமிழிசை, முருகன், பன்னார், நயினார் அதெல்லாம் கிடையாது, இளைஞர்கள் வினோத் செல்வம், சூர்யா, அந்த மாதிரி இளைஞர்லாம் கொண்டாங்க, யங்ஸ்டரை போடுங்க, நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன், 40ல் 20 ஜெயிக்க வச்சு காட்டுறேன். உங்களுக்கு வேணுங்கிறது பாராளுமன்ற எம்பி தான், கை தூக்க ஆள் தான் வேணும். யாரை தூக்குனா உங்களுக்கு என்ன, தமிழிசை தூக்குனா ஒன்று தான், சூர்யா தூக்குனா ஒன்று தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னார். பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் தனியாக போட்டிட்டு எதிர்கட்சியாக வரும், ஆளுங்கட்சி கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஆனால் சீனியர்கள் மைக்கை பிடிச்சி பேசக்கூடாது, எனக்கு எதிராக போகக்கூடாது, வார் ரூம் போட்டு எனக்கு திட்டக்கூடாது, ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டா சொத்து வாங்கிட்டான்னு பேசக்கூடாது, தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்கிற பவர் எனக்கு கொடுக்கணும். டெல்லி ஆடி போச்சு, அண்ணாங்க அண்ணாமலை இப்படிலாம் பேசுகிறாரு, என்ன ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாறிட்டான். எஸ், நான் வந்தால் இதான் நடக்கணும். சும்மா உப்புக்கு சப்பானே நான் உங்களுக்கு கூட 5 மணிக்கு வந்து டீ சாப்பிட்டு போகிற ஆள் நான் இல்லை. நான் வந்தால் தடாலடியாக பண்ணுவேன். இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுருங்கன்ட்டாரான். அது பதில் சொல்லாததுனால அண்ணாமலை கொஞ்சம் ஒரு மனது வருத்தத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மனசு வருத்தத்தில் இருக்கார். சரி, இப்போ அடுத்தது நம்ம அதிமுக. இப்போது
பிஜேபிலாம் விருப்பப்பட்ட மாதிரி 2 கழகங்களும் ஒழிக்கப்பட வேண்டும்ன்ற போதில் எனக்கு தெரிஞ்சு அதிமுக முதல் நிலையை அடைந்து விட்டதோன்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் விஜயபாஸ்கர் வரல, விஜயபாஸ்கர் மட்டும் வரல, மட்டும் அவர் ஏதோ தாவேக்கா போகிறான்ற கூட பேச்சு இருக்குது. சிவி சண்முகம் கூட போகிறாருனாங்க, பட் அவரும் ஏதோ வந்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எடப்பாடி திருப்பி ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காரா? எடப்பாடி போக்கில் மாறுதல் தெரியுது. தேர்தலுக்கு முன்பாடி சசிகலா எடுத்துக்க மாட்டேன், டிடிவி தினகரனை வேண்டா வெறுப்பாக எடுத்துப்பேன், கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன், கூட்டணியில் வச்சுக்க மாட்டேன், அப்புறம் ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன், அரவிந்த் பாண்டிய போனால் போட்டோம், மருதாளிராஜ் போனால் போட்டோம், ஓபிஎஸ் போனால் போட்டோம், அப்படின்னு சசிகலா சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு மனநிலையில் இருந்தவர் தேர்தல் தோல்வி அவருக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து. அம்மா வளர்த்த ஆட்சி 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தால் அம்மா இருக்கும்போது சாத்தியப்படும். ஜெயலலிதா இருக்கும்போது 5 வருஷம் எதிர்கட்சியாக ஸ்ட்ராங்காக. கலைஞர் அப்படி தான், திமுக வில் பி ஸ்ட்ராங்கர் அஸ் அன் ஆப்போசிஷன்பாங்க. என்றைக்குமே எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் பாஸ்பரஸ் மாதிரி இருக்கும்பாங்க. அந்த தகுதியில் போய் இப்போ கலைஞர் ஜெயலலிதாலாம் எம்ஜிஆர்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் நெக்ஸ்ட் டோர் நெய்பர்ஹுட் தலைவர்கள் தான், பக்கத்து வீட்டு தலைவர் தான். இப்போல்லாம் எல்லாம் ஆர்டினரி தலைவர்கள் தான். எடப்பாடி உணர்ந்துட்டார், கட்சி கைவிட்டு போச்சுன்னா காலி. அவங்க போட்டு தீர்மானம் போட்டு தூக்கிட்டாங்கன்னா காலி. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க தெரியுமா அவங்களுக்கு? இது வரைக்கும் வராத செய்தி, சசிகலா மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். நீங்கள் அவர் ஏதோ தேர்தரம் பண்ணிக்கிட்டீங்க, ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிக்கிட்டீங்க. இவங்க என்ன பிளான் பண்ணாங்க? சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் குரூப், சசிகலா கொண்டாந்துட்டு எலெக்டட் செக்ரட்டரி அவங்க தான் பொதுச் செயலாளர்னு போட்டு கட்சியை தூக்கிடலாம். ஏன்னா அந்த அம்மா வந்து அப்ஜெக்ட் பண்ணல, ஏன் போட்டு விட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் கிடையாது. ஆமாம், என்ன சொல்றது, மாவட்ட தலைவரால் நியமிக்கப்பட்டவர். சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த கேம் அது யாரோ சொல்கிறாங்க, எடப்பாடி அண்ணே போகிற போக்கு சரியில்லைன்னா அவங்க வேறு ரூட்டில் போகிறாங்க, பிடிச்சிக்காங்க, சரி எல்லாரும் கூப்பிடுன்ட்டார், சுமூகமாக போயிட்டார். உடைந்த அதிமுக சேர்ந்தாலும் ஓரளவுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லலாம். ஏதோ எதிர்கட்சியாக செயல்படுவாங்க. உடைந்த கண்ணாடி திரும்பி ஒட்டுறது கடினம் தான். ஃபிக்ஸ் போட்டு ஒட்ட வச்சுருக்காங்க, ஃபிக்ஸ் போட்டு. ஏன்னா நீங்கள் வேலுமணி நிலைமையை நினச்சி பாருங்கள், அரசியல் அனாதை ஆகிட்டாங்க. இங்கேயும் கைவிட்டு அங்கேயும் கைவிட்டு என்ன தான் பண்ண முடியும்? அதிமுகன்ற ஒரு ஆளுமே இப்போ என்ன எந்த பேரில் இருப்பாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 4 பேர் டிவிக்காக போயிட்டாங்க, 5வது ஆள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். விஜய் சொல்லிட்டாராம், எனக்கு ஏதிமுக சப்போர்ட்லாம் வேணாம், அதிமுக எம்எல்ஏக்களை நம்ம ஜேசிடி பிரபாகர் அப்ரூவ் பண்ணார்னா எனக்கு அவங்கள பற்றி பேக்ரவுண்ட் தெரியாது, நல்லவங்கன்னு ஏன்னா ஜேசிடி பிரபாகர் 40 வருஷமாக கட்சியில் இருக்கார். சொன்னாங்கன்னா 10 பேரை கூட எடுத்துங்க. அவர் ஐடியா 118 வரணும். தாவேக்கா எம்எல்ஏக்களாக வரணும். கூட்டணி வெளியில் இருந்த ஆதரவு, உள்ளே இருந்த ஆதரவுலாம் எனக்கு வேணாம். 118 தப்பாக ரைட்டான்னு கேட்குறீங்களே. இதுக்கு முன்னாடி திமுக பண்ணது இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகலேருந்து திமுக வரதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணி தேய்ச்சி தான் வந்தார். பல உதாரணங்கள் இருக்குது, தருமபுரியில் இருக்குது. ஸோ இது ஒன்றும் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் விஜய் பண்ணல, முன்னாடி நிறையா பண்ணப்பட்டிருக்கு. நிறைய உதாரணங்கள் தேசிய கட்சியும் பண்ணியிருக்கு. ஸோ விஜய் ஒரு பிளான் பண்ணுறாருன்னா அது அவரோட இஷ்டம். நீங்கள் அவர் என்ன விலை கொடுத்தா வாங்குறாரு? நீங்கள் ஆட்சி வரணும்னு வரீங்க, ஆளுங்கட்சியில் பதவி ஒன்று. பாலகுமார் சொன்னாங்களாம், எதிர்கட்சியாக உட்காந்து ஆளுங்கட்சியாக உட்காந்தா பெட்டருங்க. சரி போங்க, 10 பேருக்கு மந்திரி சபை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டார். 35 எட்டியாச்சு. ஆமாம், அதனால் எல்லோரும் சொல்லப்பட்டது, நீங்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏ வாங்க, மந்திரி சபையில் சேர்க்கணும்னு கம்பல் பண்ணக்கூடாது, பின்னாடி பார்த்துக்கலாம். வாரியம் ஏதாவது கொடுத்துடலாம், வாரியம் கொடுக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் வாரியம் கொடுக்க வேண்டிய நிறைய தலைவர் இருக்காங்க. கூப்பா கிருஷ்ணன் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வரப்போகிறதுன்னு கேள்விப்படுறோம். அந்த மாதிரி வாரியங்கள்லாம் கொடுத்து அதுவே அவங்க கட்சியை திருப்திப்படுத்துவாங்களா? நேற்று வந்தவங்களை திருப்திப்படுத்துவாங்களா? இப்போ டாக்டர் சரவணன்லாம் ஜாயின் பண்ணிட்டார், அதிமுக மதுரை சரவணன்லாம். அவெல்லாம் நல்ல சிறந்த டாக்டர், சிறந்த அரசியல்வாதி. விஜய்க்கு பலம் பொருந்திய கட்சி தலைவர் வந்தாங்கன்னா விஜய்க்கு லாபம். விஜய்க்கு தலைவலி கொடுக்குற ஆளுங்க வந்தாங்கன்னா அது வீசிக்க மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரி, இப்போ இந்த 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ திருப்பி அவங்களே தான் போட்டியிட போகிறாங்கன்னு ஒரு செய்தி இருக்கிறது 6 மாதத்துக்குள்ளேன்ட்டு. ஆனால் இவர் அன்புமணி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இவங்க 4 பேரை வந்து தங்களோட எதிர்காலம், தங்களோட அரசியல் வளத்தை உருவாக்குவதற்காக இவங்க நிற்கிறாங்க. நம்ம வந்து ஒரு காமன் கேண்டிடேட், பொது வேட்பாளரை நம்ம அறிவிக்க வேண்டும். அதிமுக திமுக 2 பேரும் இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி வச்சு இவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தோல்வி பயத்தை தர வேண்டும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க சொல்லப்படுது. நீங்கள் எப்படி சார் பண்ணி இந்த காமன் கேண்டிடேட் எப்படி இருப்பாங்க சார்? சாத்தியம் இல்லை. நீங்கள் இன்னொரு திருமாவளவனா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாற போகிறாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சாத்தியம் இல்லை. காமன் கேண்டிடேட்டுங்க தமிழ்நாட்டில் நடக்காத காரியம். அதிமுகவனா தார்மீக பொறுப்பேற்று
போட்டியிலேருந்து விலகிக்க வாய்ப்பு உண்டு. திமுக விலகிச்சுன்னா திமுக சரித்திரமே காலியாகிடும். போட்டி போட்டு தோக்குறவங்களோ ஜெயிக்கிறாங்களோ, அது நெஹ்ருவோட கோட்டைங்க. அது என்ன ட்ரிச்சி விளையாடுறீங்களா? நெஹ்ருவோட கோட்டை. அவர் திருப்பி தோத்தா கூட பரவாயில்லன்னு அவர் ஆளை போடுவார், கண்டிப்பாக போடுவார். காமன் கேண்டிடேட்டுக்கு பிஜேபி போடுமான்னு தெரில, காங்கிரஸ் போடாது, அதிமுக போடாது. அப்போ காமன் கேண்டிடேட் டிஎம்கே போட்டிங்கன்னா அன்புமணி டாக்டர் நீங்கள் ஆதரிப்பீங்களா? காமன் கேண்டிடேட் ஒரே ஒரு கேண்டிடேட், சரி ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். ஏடிஎம்கே போட்டி போடல, பாஜக போட்டி போடல, காங்கிரஸ் போட்டி போடல, விசிக போட்டி போடல, எல்லாம் கூட்டணியில் இருக்குது. திமுக மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் திமுகவை ஆதரிப்பீர்களா? அப்போ உங்கள் தந்தையை பற்றி கூறின குற்றச்சாட்டுகள்லாம் பொய்யா உண்மையா, அந்த கேள்விக்கு மட்டும் அது பதில் சொன்னால் போதும். கடினமான விஷயம், கடினமான விஷயம். திமுக அப்படி ஆதரிப்பீங்க? காமன் கேட்னா நீங்கள் சகாயத்துக்கு போட போகிறீங்களா, இறையன்பு போட போகிறீங்களா, பொன்ராஜை போட போகிறீங்களா? யார் கட்சியிலேருந்து தானே எடுக்கணும். ஆமாம், கட்சியிலேருந்து எடுத்தீங்கன்னா எந்த கட்சி யார் வருவா அதெல்லாம் இருக்குல்ல. அவரோட ஆசை, அவரோட கொள்கை நியாயமானது, அவருடைய கருத்து நியாயமானது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சார், இன்னொரு விஷயம், கடைசியாக ஒரு கேள்வி. அதாவது இப்போது அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கு. பலரும் என்கிட்ட பார்த்து சொல்லும்போது, சார் அதை வச்சும் 2-3 பேர் தான் கொஞ்சம் ஒரு தெளிவாக இருக்காங்க அமைச்சரவையில், மற்ற யாருக்கும் பெருசாக ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் வந்து ஏதோ வந்து கிளாம்பாகில் பேசிகிட்டு இருக்காரு, நீ சாப்பிட்ட நான் சாப்பிடல மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இவர் ரமேஷ் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து கடையில் போயிட்டு பார்க்கும்போது, இது என்ன இந்த மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்கு, இது நீ இதுதான் பண்ண உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அது மாதிரி ரீல்ஸு, இன்னைக்கு கீர்த்தனா வந்து முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்து ரீல்ஸ் மூலமாக கூப்பிட்றாங்க எல்லாத்தையும், அப்படி ஒரு ரீல்ஸ் அரசாங்கமாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரமேஷ்லேருந்து முதல்ல வரேன். நான் ரமேஷை கேட்டேன். ரமேஷ் வளர்த்தது இந்து ஃபேமிலி தான். இந்து ஃபேமிலி. ரவி தான் அவருக்கு வந்து படிக்க வச்சு அம்மா வீட்டில் ஒர்க் பண்ணி படிக்க வச்சார். ரமேஷ்கிட்ட கேட்டேன், என்ன ரமேஷ் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். ஐயா, திமுக கான்ட்ராக்டர்லாம் கோயிலில் குத்தைக்கு எடுத்துட்டான். பார்சாதி கோயிலில் நானே சொன்னேன், ரமேஷ் மட்டும் சொல்கிறேன், பார்சாதி கோயில் பண்ண புளியோதரை வாங்கி சாப்பிடுவேன். என் ஒய்ஃப் கூட கேட்பா, பெருமாளை பார்க்க போகிறீங்களா, புளியோதரை வாங்க போகிறீங்களா, வாயிலே வைக்க முடியல. அண்ணே எனக்கு சொன்னது கரெக்ட் அண்ணே, ஊசி போன பொருள்லாம் விற்கிறான், அதை சாப்பிட்டு 2 குழந்தைக்கு ஏதாவது விபத்து, சரி மரணம்னு வேண்டாம், ஒரு வாந்தி பேதி வந்தது, எந்த அரசாங்கத்தை குறை சொல்வீங்க? தாவேக்காவை தான். தாவேக்காவை. நான் ஆய்வு பண்ணது டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பேப்பரில் எழுதி வச்சான். எப்படா நியாயம்னு கேட்டேன். இப்போ நீங்கள் அமுல் ஆவின் வாங்குறீங்கன்னா டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் இருக்குது. நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் இப்போ எஃப்எஸ்ஐ இல்லாமல் எந்த ப்ராடக்ட் விற்க முடியாது. சரவணா ஸ்டோர்ஸோ அடையார் ஆனந்த் போன எந்த ப்ராடக்ட்டுமே முறுக்கு சீடல் எஃப்எஸ்ஐ இருக்கணும், எக்ஸ்பைரி டேட் இருக்கணும். கோயிலில் விற்கிறது மட்டும் ஏன்? நான் கேட்டேன், ஏங்க உடனே மாற்ற முடியாது? உடனே எல்லாம் பண்ண முடியாதுங்க. திமுக கான்ட்ராக்டர் எங்களுக்கு தெரியும், அவங்க வந்து குழப்பம் விளைவிக்க போகிறாங்கன்ற செய்தி எனக்கு வந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற ஈஓ எல்லாருமே திமுகவில் இணைக்கப்பட்டோம். அறநிலையத்துறை முழுக்க முழுக்க திமுக கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு நான் விஷம் கலந்தாங்கன்ற அந்த எக்ஸ்ட்ரீம் போக மாட்டேன். ஒரு அழுகிய பொருளை சாப்பிட்டு தரமற்ற உணவு, எவ்வளோ குழந்தைங்க தரமற்ற உணவு சாப்பிட்டு வயிற்றுப்போக்கால் டிசென்ட்ரியில் இறந்து போயிருக்குன்னு பேப்பரில் பார்த்தோமா இல்லையா? நான் தாவக சப்போர்ட் பண்ணல, ரமேஷ் சப்போர்ட் பண்ணல. ரமேஷோட செய்கையில் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. அவர் போய் சாமி தலையை எடுத்து சாமி எடுத்து மடியில் வை, பெருமாள் நகை என் கழுத்தில் போடு அப்படியா சொன்னார்? அந்த மாலை என் கழுத்தில் போடு. கோயிலில் டிக்கெட் வாங்கினா திருச்செந்தூர் சொல்கிறார் டிக்கெட்டே வாங்கக்கூடாதுன்றாராம். டிக்கெட் அபாலிஷ் பண்ண சிஎம்கிட்ட பேசிட்டு வரோம். ஒரு 60 நாள் இப்போ வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எல்லா அனுமதி இலவச தரிசனம், பணம் கூடாது, எல்லாருக்கும் விபூதி பிரசாதம் கொடுக்கணும், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும், அன்னதானம் கரண்டி போகணும். அந்த மாதிரி நல்ல ஒரு அமைச்சரை வந்து திமுகவும் திகாவும் கெடுக்க பார்க்குது. இப்போ நான் ஒரே ஒன்று சொல்கிறேன், புளியோதரை கட்டி போய் சாப்பிட்டு 2 குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தைங்கள்லாம் கேட்கும், ஊருக்கு வாங்கி கொடுப்பா, லட்டு வாங்கி கொடுப்பான். குழந்தைங்க நான் பார்த்துருக்கேன் கோயில் பிரசாத ஸ்டால். சில பேர் நினச்சிப்பாங்க அது கடவுளுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம்னு. இல்லை, மனிதர்களுக்காக செய்யப்பட்ட பிரசாதம். அவர் கேன்டீன் மாதிரி தான். புரியுது. இட்ஸ் க்ளோரிஃபைடு டிவைன் கேன்டீன். அந்த பிரசாதம் எதுவுமே சாமிக்கு படைக்கப்படுவதில்லை, சாமிக்கு படைக்கப்படுவது விற்கப்படுவதும் இல்லை. அந்த லட்டை சாப்பிட்டு ஒரு குழந்தைக்கு எதுவும் ஆச்சுன்னா தாவேக்கா கட்ட பெருமை என்ன சொல்லுவாங்க? அறநிலையத்துறை அமைச்சர் கவனிக்கவே இல்லைப்பா, அதை தடுக்க தான் பண்ணுறாரு. கீர்த்தனா பற்றி ஒன்று சொல்கிறேன். நான் கீர்த்தனா பார்த்து பேசினேன். நான் யூஎனில் அமெரிக்காவில் இருந்தேன். எனக்கு அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக வரமான்னு. 2வது நிமிஷம் கிட்ட அவங்க கேட்ட கேள்வி, அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியுமா? நான் சொன்னது என்ஆர்ஐ கான்ஃபரன்ஸ்னு ஒன்று பண்ணுறீங்க, 5 வருஷமாக டிஎம்கே பண்ணிட்டு நாசர் புகழ் காந்தியெல்லாம் போட்டு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்காக மாற்றினீங்க. சார் எங்களுக்கு ஐடியா கொடுங்க, என்ஆர்ஐ கான்ஃபரன்ஸில் ஒரு தகுதியுள்ள
வெளிநாட்டு வாழ் தொழிலதிபர்களை கூட்டு வரத்துக்கு நான் சிஎம்கிட்ட பேசுகிறேன். ஸோ எவ்ரிபடி இஸ் ஆக்டிவ். அவங்க புதுசாக வந்திருக்காங்க. இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் நான் ஜாயின் பண்ணுறேன்னா, இண்டூவில் ஜாயின் பண்ணும்போது 78 முதல் ஒரு மாதம் எனக்கு என்ன சப்பிங் என்ன ரிப்போர்ட்டிங் என்னன்னே தெரியாது. எனக்கு ஒரு வாத்தியார் கற்றுக் கொடுத்தார். கே நாராயணன் ராமச்சந்திரன் ஆர்ஆர்சியில் கற்றுக் கொடுத்தாங்க. இதுதான் எடிட்டிங், இப்படி எடிட் பண்ணு, இந்த ஸ்பெல்லிங்கை மாற்று, ரெண்டன் மாட்டின் பக்கத்தில் வச்சுக்கோ, ஹிந்து ஸ்டைல் புக்கு வச்சுக்கோ. எடுத்த உடனே நான் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டேன்னா, என் முதல் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? சாவு கிடங்கு. 12 மணிக்கு சாவு கிடங்கில் போய் டெட் பாடியை பார்க்கணும். எங்கள் வீட்டில் கூட என்ன வேலைடா பண்ணி சாவு கிடங்கில் போகிறேன். நாங்கள் அங்கேருந்து ஆரம்பித்த அப்புறம் தான் வர முடியும். அந்த மாதிரி டைம் கொடுங்க. சிரித்தாங்க, ரீல்ஸ் போடுறாங்கன்னா, ஏன் ரீல்ஸ் போடுறாங்க? ரீல்ஸ் ரீச் ஆகுது. இப்போ தாவேக அரசாங்கம் எப்படி ஆட்சிக்கு வந்தது? ரீல்ஸ் வழியாக தான் வந்தது. ஸோ ரீல்ஸ் வழியாக இளைஞர்கள் இப்போது நீங்கள் வந்து பெருசு தான் பேப்பர் படிக்குமாங்க. பேப்பர் படிக்க ஹேபிட்டே போச்சு. இப்போது யாரும் பேப்பர் எங்கள் வீட்டில் தினமலர் ஹிண்டு 50 வருஷமாக வாங்க. எங்கள் அப்பா காலத்துல தினமலர் இல்லாமல் எங்கள் அப்பா அப்புறம் அம்மா அண்ணன் நான் தொடர்ந்து வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரி வாங்குற குடும்பம் எங்கள் அக்கா பசங்க வீட்டில் பேப்பரே வாங்குறதில்ல, ஹிண்டும் இல்லை, எந்த பேப்பரும் வாங்குறது, ஆன்லைனில் படிக்கிறேன்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு செல்வீங்க? டிவி யாரும் பார்க்குறதில்ல, யூடியூப்பில் நியூஸ் வருது, நியூஸ் வருதில்லை. ரீல்ஸே பார்க்குற மக்களிடம் கொண்டு அரசாங்கத்தின் செய்திகளை சொல்வது தான் அமைச்சர் கடமையான கடமை. அது நீங்கள் தப்பாக எடுத்துக்காமல் ரைட் ஸ்பிரிட்டில் எல்லா செய்தியுமே தப்பாகவும் எடுத்துக்கலாம், ரைட்டாகவும் எடுத்துக்கலாம். நம்ம ரைட் கண்ணோட்டத்தில் பார்ப்போம். ரீல்ஸ் வழியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா சேரட்டும். கீர்த்தனா ட்ரெஸ் பண்ணுறாங்க, கமலா ஹாரிஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ கரைவேட்டி கட்ட அரசியல்வாதிகளை ஒழித்ததே ஸ்டாலின் தான். அன்பில் மகேஷ் பொழியாமொழி, ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் டிஷர்ட்டு பேண்ட்டு தான் போட்டுன்னு வந்தாங்க. இவங்க அடுத்த பேஜாக லேடிஸ் ஜாக்கெட் போட்டு வராங்க. விஜய் கோட் போட்டு வர்றாரு. ஏன் தமிழ்நாடு மட்டும் ட்ரெஸ் கோட் கூடாதா? டிஷர்ட்டு போட்டு பிரதமரை பார்க்கறது நியாயமா? அவர் சொல்லிட்டாராம், நான் சிஇஓ ஆஃப் தமிழ்நாடு. விஜய் சொன்னாராம், கோட் போட்டு தான் வரும், அந்த நாற்காலிக்கு மதிப்பு கொடுக்கணுங்க. அங்கே போய் டிஷர்ட்டும் ஆப் பேண்ட்டும் போட்டு உட்கார, உடுங்கி கட்டு உட்கார முடியாது. அந்த சீட்டுக்கு உண்டான மரியாதை எல்லா அமைச்சர்களுக்கும். லோகேஷ் பற்றி கேட்டீங்க, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். அவரை வந்து ஒரு சப் ரிஜிஸ்டராக பார்த்து கூப்பிட்டு கேட்டாராம், லஞ்சம் கூடாது, ஜனங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, டோக்கன் கொடுங்க, லஞ்சம் வாங்கினீங்க சிசிடிவி கேமரா பார்ப்பேன், தொலைச்சிருவேன்ட்டான் தனபாலோட பையன். எல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. ஸோ சிறு சிறு தவறுகள் வரும், காமெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் கடந்து போய் ஒரு 6 மாதம் கழித்து இது பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்கிற பாயிண்டெல்லாம் அவங்களுக்கு அனுபவம் போகல, கற்றுக்கல. இப்போ என்ன சொல்கிறாங்க மினிஸ்டர்ஸ்லாம், நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே 9:30 மணி ஆகுதுங்க, சிஎம் போனப்போ தான் கிளம்புறோம், சிஎம் வரத்துக்கு முன்னாடி வந்துடுறோம். 9:30 மணிக்கு சிஎம் வந்து 9 மணிக்கு மந்திரி வந்துடுறாங்க. வெங்கட்ரமணெல்லாம் சொல்கிறாரு 10 மணிக்கு முன்னாடி கிளம்ப முடியுதுல்லன்னு. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் செயலாளர்கிட்ட கற்றுக்குறாங்க. அதிகாரிகள் நியமனத்துலேயும் முதலமைச்சர் போடுற அதிகாரிகள் தான் செயலாளராக போடணுன்ற ரூல் இருக்குது. ஸோ நம்ம டைம் கொடுத்து பார்ப்போம். நல்லா பண்ணாங்கன்னா பாராட்டுவோம், தப்பாக பண்ணாங்கன்னா கண்டிப்போம். நம்ம தொழிலாக தானே. ஆமாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஜேகே.